வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிலவு துருவ ஆய்வு திட்டம் எனப்படும் சந்திராயன் 5 திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சந்திராயன் 5 திட்டத்திற்கு லூபெக்ஸ் திட்டம் என்று பெயர். நண்பர்களே, லூபெக்ஸ் அப்படின்னா லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். அதாவது இதை நிலவு துருவ ஆய்வு திட்டம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை இந்தியாவின் இஸ்ரோ மற்றும் ஜப்பானின் விண்வெளி முகமையான ஜாக்சாவும் இணைந்து செயல்படுத்துகிறது. திட்டம் என்னன்னா, நிலவின் தென் துருவத்திற்கு லேண்டர் மற்றும் ரோவரை அனுப்பி நிலவின் கனிமங்களை பூமிக்கு எடுத்து ஆராய்வது. அதாவது நிலவில் தண்ணீர் இருக்கிறதா அல்லது என்னென்ன தனிமங்கள் நிலவில் உள்ளன என்பதை ஆராய்வது தான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்துக்கான லேண்டரை இஸ்ரோ தயாரிக்கிறது. அதாவது நிலவின் தென் துருவ பகுதியில் தரையிறங்கும் வாகனத்தை இஸ்ரோ தயாரிக்கிறது. இதன் ரோவர் ஜாக்ஸா தயாரிக்க உள்ளது. இந்த ரோவரில் நாசா மற்றும் ஈசாவின் அதிநவீன கருவிகளும் பொருத்தப்பட உள்ளன. இந்த ஈசா அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதாவது ஐரோப்பிய விண்வெளி முகமையை தான் நம்ம ஈசா அப்படின்னு அழைக்கிறோம். நண்பர்கள், இந்த திட்டத்தில் மிக அதிக எடையில் லேண்டர் மற்றும் ரோவரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும்போது மிக அதிக எடையுள்ள லேண்டரை பயன்படுத்த வேண்டிய வரும். அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த திட்டத்தில் மிக அதிக எடையுள்ள லேண்டர் மற்றும் ரோவரை பயன்படுத்த உள்ளார்கள். நண்பர்களே, இந்த தகவல் குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு முதல்நிலை தேர்விலும் இந்த தகவலிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. அதே மாதிரி நண்பர்களே, குரூப் 1 மற்றும் குரூப் 2, 2A தேர்வு மெயின்ஸ் தேர்வுகளிலும் இந்த தகவலிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. அதனால் நண்பர்களே, இந்த பகுதியை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். நன்றி.